السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما تحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين إلى يوم الدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் தொடர்ச்சியாக திருமறை குர்ஆனினுடைய வசனங்களுக்கான விரிவுரையை அறிந்து கொண்டு வரக்கூடிய நாம் நேற்றைய தினத்தில் சூரா ஷம்ஸ் என்கிற 91வது அத்தியாயத்தின் 4 வசனங்களுக்கான விரிவுரையின் சில பகுதிகளை நாம் அறிந்து கொண்டோம். அதில் நேற்றைய தினத்தில் இறுதியாக நாம் பார்த்தது, அல்லாஹ் சொல்கிறான், கது அஃப்லஹ மன் ஜக்காஹா, அதை பரிசுத்தப்படுத்தியவர், தன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர் வெற்றி அடைந்து விட்டார். அது மனிதர் பரிசுத்தப்படுத்துவதா அல்லது அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவதா என்ற கேள்வியில அல்லாஹ் தான் பரிசுத்தப்படுத்துகிறான் என்ற விதத்தில் சில ஆயத்துகளை, சில ஹதீஸ்களில் உள்ள துவாக்களை பார்த்தோம். அதே போன்று மனிதன் தான் பரிசுத்தப்படுத்துகிறான் என்கிற விதத்தில் சில வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். சூரா நாசியா என்ற 79வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் கேட்கிறார்கள், ஃபகுல், நபியே நீங்கள், மூசாவே நீங்கள் கேளுங்கள், ஹல் லக்க இலா அன் தஸக்கா, நீர் பரிசுத்தமடைய நீ விரும்புறியா, உனக்கு விருப்பம் உண்டா, உனக்கு அதில் பிரியம் இருக்கிறதா என்று மூசாவே நீங்கள் ஃபிரௌனிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 87வது அத்தியாயம் சூரா அல் அலாவில் 14வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், கது அஃப்லஹ மன் தஸக்கா, யார் பரிசுத்தம் அடைந்தாரோ, அதை பரிசுத்தம் ஏற்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்தார் என்று இந்த வசனம் பேசுகிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் தஸக்கா ஃபஇன்னமா யத்தஸக்கா லிநஃப்ஸிஹி, யார் தன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறாரோ அவர் தனக்காகவே பரிசுத்தப்படுத்தி கொள்கிறார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஏன் இது மாதிரியான ஒரு முரண்பட்டதை போன்ற ஒரு தகவல் என்று கேட்டால், மனிதர்கள் தங்கள் உள்ளத்தை தாங்கள் தான் பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதுவெல்லாம் விதி தொடர்பாக பேசுகிறது. இறைவனுடைய நாட்டம் என்று வரக்கூடிய அனைத்துமே விதி தொடர்பாக பேசக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த வசனத்தில் மனிதன் யார் தன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான், யார் அதை பாழ்படுத்தி விட்டானோ அல்லது அதை அசுத்தப்படுத்தி விட்டானோ அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்று அந்த வசனம் பேசுவதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த வசனத்தின் மூலமாக நாம் கூடுதலான சில தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், உள்ளத்தில் எண்ணுகிற எண்ணங்களுக்கு அதற்கு அல்லாஹ் விசாரிப்பானா? ஒருவேளை தீமையான எண்ணங்கள் வருகிறது என்றால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு உண்டா என்ற ஒரு பெரிய கேள்வி நம்முடைய உள்ளத்தில் இருக்கலாம். அப்போ அது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், இது ஒரு சம்பவம் ஒன்று நபிகளார் காலத்தில் நடைபெற்று இருக்கிறது. ஒரு குர்ஆனுடைய ஆயத்து சூரா பக்ராவினுடைய 284வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், லில்லாஹி மாஃபி சமாவாத்தி வமாஃபில் அர்து, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கு உரியது. ஒயின் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா, நீங்கள் உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை வெளிப்படுத்தினாலும் அதை மறைத்து கொண்டாலும் அல்லாஹ் அதை விசாரிப்பான்.
உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருகிறது. திருடலாம் என்றோ, வட்டி வாங்கலாம் என்றோ, மது அருந்தலாம் என்றோ ஏதோ ஒரு தீமையான எண்ணம் வருகிறது. நீங்கள் உள்ளத்தில் நினச்சிட்டாலே அது விசாரணைக்கு வந்துடும். அதை நீங்கள் வெளிப்படுத்தினான்னு செஞ்சா, நீங்கள் செய்தாலும் சரி அல்லது மறைத்து கொண்டால், அதை செய்யாமல் நீங்கள் விட்டாலும் சரி, அதை நாம் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிறான். இந்த ஆயத்தை இறங்கியவுடன் சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய பதற்ற சூழ்நிலை. என்னவென்றால், நபிகளாரை சந்தித்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, இப்படி ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். நாங்கள் தொழுகையில் ஈடுபடுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தான தர்மங்களை செய்கிறோம், ஜிகாது செய்கிறோம், இதெல்லாம் சக்திக்கு உட்பட்ட காரியங்கள். ஆனால் உள்ளத்தில் தீமையான எண்ணமே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது கூட விசாரணைக்கு வரும், நம்ம அதுக்கு விசாரிப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா இது சக்திக்கு மீறிய நிகழ்வை போன்று இருக்குதே அப்படின்னு நபி அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் யூதர்கள் மாதிரியான பதிலை நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். என்ன பதில்? அவர்கள் கேட்டோம் மாறு செய்தோம் என்றார்கள். அப்படி ஒரு பதிலை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்கள் சொல்லாதீங்க. சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர். நாங்கள் கேட்டோம், அதற்கு கட்டுப்பட்டோம், இறைவா எங்களை மன்னித்து விடு, உன் பக்கமே மீளுதல் இருக்கிறது என்று நம்ம எப்போதுமே அல்லாஹ் கிட்ட சரணாகதி அடைகிற இடத்தில் தான் இருக்கணுமே தவிர, எதிர்த்து கேட்கிற இடத்திலோ அதை அதற்கு மாறு செய்கிற இடத்தில் இருக்கக்கூடாது. நமக்கு அது பாதகமாகவே இருந்தாலும் சரி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அந்த அறிவுரையை கொடுத்து அனுப்புகிறாங்க. பிறகு அல்லாஹ் அதை தொடர்ந்த 2 வசனம், பக்கராவினுடைய இறுதி 2 வசனம், ஆமன ரசூல் என்ற வசனத்தையும், லாயு கல்லிஃபுல்லாஹ் நஃப்ஸன் இல்லா உஸாஹா என்ற வசனத்தையும் அல்லாஹ் அருளி இருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே இதில் இருந்து சட்டம் எப்படி மாற்றப்படுகிறது என்றால், உள்ளத்தில் நீங்கள் ஒன்றை எண்ணி அது தீமையான காரியமாகவே இருந்தாலும் அது விசாரணைக்கு வராது. நீங்கள் அதை நாவின் மூலமாக வெளிப்படுத்தினாலே அன்றி அல்லது செயலின் மூலமாக வெளிப்படுத்தினாலே அன்றி என்ன கிடையாது, உங்களுக்கு தண்டனையோ விசாரணை இல்லை. நாவின் மூலமாக அது வெளிப்பட்டு விட்டாலோ செயலின் மூலமாக வெளிப்பட்டு விட்டாலோ அது தண்டனைக்குரியதாக மாறிவிடும் அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லுது. ரசூலுல்லாஹ் இது தொடர்பாக சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய பாவக்கணக்கை நன்மை கணக்கை எழுதக்கூடிய வானவர்களுக்கு கூட அல்லாஹ் என்ன கட்டளை இடுகிறான் என்றால், என் அடியார்கள் நன்மை செய்ய அவர்கள் ஆசைப்படுவார்கள், ஆசைப்பட்ட மாத்திரத்திலேயே அவர்களுக்கு நன்மை நீங்கள் பதிவு செய்து விடுங்கள். ஆசைப்பட்டபடி அதை அவர்கள் செய்து விடுவார்களே ஆனால், ஹஜ் செய்ய வேண்டும், தஹஜ்ஜத்தை நிறைவேற்ற வேண்டும், அல்லது ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை அவர்கள் செய்து விடுவார்களே ஆனால், அதை 10 மடங்கில் இருந்து அதனுடைய நன்மைகளை அல்லாஹ் அதிகப்படுத்தி எழுதச் சொல்கிறான். என் அடியார்கள் தீமை செய்ய ஆசைப்படுவார்களே ஆனால் அதை நீங்கள் தீமையாக பதிவு செய்ய வேண்டாம். அதை அவன் செய்யாதவரை, அவன் செய்கிறானான்னு பாருங்க, அவன் அதை நாவின் மூலமாக வெளிப்படுத்துகிறான், நான் இப்படிலாம் ஆசைப்பட்டேன்னு வெளியே வந்துருச்சுன்னா அதை பதிவு செய்யுங்க. அல்லது அவன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த காரியத்தை செஞ்சுட்டான்னா அதை பதிவு செய்யுங்க. உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய வேண்டாம், அதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டாம். இது நம்ம அதிகமான பல மார்க்க தகவல்கள் சொற்பொழிவின் மூலமாக நம்ம கேள்விப்பட்டு இருப்போம். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, எல்லா பாவமும் இப்படிப்பட்டது தானா? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. எந்த பாவத்தை உள்ளத்தில் நினைச்சாலும் சரி அது விசாரணைக்கு வராது, அது தண்டனையாக மாற்றப்படாது, அல்லாஹ்விடத்தில் கடுமையான ஒரு கேள்வி கணைக்கு அது ஆளாக்காது என்ற நிலையில தான் எல்லா பாவமும் இருக்குதா, அல்லது சில பாவங்கள் தான் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் வருது. அப்போ அது குறித்து இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், எல்லா பாவமும் அது சேர்த்து கொள்ளாது. உள்ளத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க, அதை நினைத்துட்டு அப்படியே விட்டுட்டீங்க, அது நாவின் மூலமாக வெளிவரவில்லை, செயலின் மூலமாக வெளிவரவில்லை, ஆனால் உள்ளத்தில் தான் நீங்கள் நினச்சிங்க, அதனால் இது பாவம் கிடையாது அப்படின்னு எல்லா பாவத்தையும் எல்லாம் பார்க்க மாட்டான். ஒரு சில பாவங்கள் உள்ளத்தில் வந்த உடனேயே அல்லாத பாவமாக தான் பார்க்குறோம். அப்போ நாம் அந்த காரியங்களை உள்ளே என்றே ஆக விடக்கூடாது. அதை உள்ளே நம்ம ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே, ஏற்றி உள்ளத்தில் வைத்திருப்பதே ஒரு பாவம் தான். அப்படி என்ன காரியங்கள் இருக்கிறது அப்படின்னா, சில தீமைகளை நீங்கள் பாருங்கள், அது உள்ளத்திலே அது தீமையாக மாறும். அப்போ என்ன காரியம், இப்போ உள்ளத்தில் செயலன்னு எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படின்னா, திருட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது ஒருவருக்கு, அதனால் அந்த பொருள் களவாடப்பட்டுருமா? படாது. ஒருவர் வட்டி வாங்க வேண்டும் என்று எண்ணுகிறார், அதனால் ஒரு ஆளுக்கு அப்படி வட்டி கடன் கொடுத்த மாதிரி ஆகிடுமா? ஆகாது. எதுவெல்லாம் செயல் ரீதியான பாவங்களோ அதை செஞ்சாதான் குற்றம். மனசில் நினைக்கிறனால என்ன கிடையாது, அது குற்றம் ஆகாது. எதுவெல்லாம் சொல் வடிவத்திலான பாவங்களோ அதை சொன்னாதான் குற்றம். மனசில் நினைக்கிறது என்ன கிடையாது, அது பாவம் கிடையாது. ஒரு ஆளை போய் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒருத்தர் எண்ணுகிறார், ஒரு ஆளோடு உறவை துண்டாட வேண்டும் என்று எண்ணுகிறார், அல்லது ஒரு பொருளை களவாட வேண்டும் என்று எண்ணுகிறார், மது அருந்த வேண்டும் என்று எண்ணுகிறார், அதெல்லாம் செயலில் வந்தால் தான் அது பாவம்.
மனசில் வந்ததுனால அது என்ன கிடையாது, அது பாவம் கிடையாது. ஆனால் நம்ம முன்னாடி சென்ற தினத்தில் நம்ம பார்த்தபோது கூட சில சிந்தனைகள் தான் எண்ணங்களாக மாறுகிறது. அந்த எண்ணங்கள் தான் ஒரு காலப்பொழுதுல செயலாக மாறி பழக்கங்களாக மாறி வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதை நம்ம சொன்னோம். இது வந்து இன்றைக்கு அறிவியல் ரீதியாகவும் மனோதத்துவ ரீதியாகவும் எதை நீங்கள் மனசில் போட்டு அரைத்து கொண்டே இருக்கிறீங்களோ ஒரு காலத்தில் அதை நீங்கள் செஞ்சிருவீங்க. இப்போ தற்கொலைங்கிறது வந்து என்னன்னா, இயல்பாக மனிதர்கள் யாரும் செய்வதற்கு பொதுவாக அதில் ஒரு பயம் இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி தற்கொலை பண்ணி மௌத்தாகணுமா அப்படிங்கிறத ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனாலும் அதை மீறி பல உயிர்கள் தற்கொலை செய்கிறார்கள் என்றால் அது பல நாட்கள் உள்ளத்தில் அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தற்கொலை செஞ்சால் என்ன ஆகும், அல்லது செய்வோம், உலகத்தில் உள்ள கஷ்டங்களை விட இந்த கஷ்டம் பரவாயில்ல போலையே, இறந்து போயிடலாம் போலையே அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு பல நாள் அவர் வடிகால் அமைத்து அப்படியே கொண்டு வந்ததனுடைய காரணமாகத்தான் திடீர் ஒரு நாள் அவர் தற்கொலையில் ஈடுபடுகிறார். சில பேர் உடனடியாக அந்த மனமாற்றத்துக்கு வருகிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள். ஒரு சில பேருக்கு மாத கணக்கில் வருடக்கணக்கில் அந்த எண்ணங்கள் உள்ளத்தில் இருக்கும். அப்போ அன்றைக்கு அவர் முளையில கிள்ளி எரிந்து இருப்பாரே, ஆனால் இன்றைக்கு இந்த செயல் ஏற்பட்டு இருக்காது. எனவே பல எண்ணங்கள் பல சிந்தனைகள் அதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். அப்போ அதனால் எந்த ஒரு தீமையான எண்ணங்களுக்கு நம்ம வழிவகை செய்யக்கூடாது. என்றாலும் சில தீமையான எண்ணங்கள் அதை நீங்கள் பேசணும்னு அவசியம் கிடையாது, அதை நீங்கள் வந்து செயல்படுத்த வேண்டும் என்று அவசியம் கிடையாது. நீங்கள் மனசில் நினைக்கிறதே அது பாவமாக பார்க்கப்படும். அப்படி என்னென்ன தீமைகள்லாம் நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அதை இஸ்லாம் ஒரு தனி பட்டியலாகலாம் அமைக்கலை. நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். இப்படியான இந்த தீமையெல்லாம் இந்த வகையில் சேரும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்படி என்ன தீமை இருக்கிறது? முதலாவதாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் இணை வைப்பு அந்த வகை தீமை தான். இணை வைப்பு என்பது ஒரு கற்சிலை ஏற்படுத்தி அதை வந்து கையெடுத்து கும்பிடுவதனாலேயோ அதனுடைய காலில் விழுவதனாலேயோ அதற்கு அறுத்து பலியிடுவதனாலேயோ மட்டும் அது இணை வைப்பு இல்லை. அல்லது இணை வைப்பு வாசகத்தை சொல்வதனால மட்டும் அது இணை வைப்பு இல்லை. இப்போ மௌலூதினுடைய வரிகளில் நீங்கள் பார்க்கலாம், அந்த கஃபாருல் ஹத்தாயா, நபியே நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அந்த வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை சொல்வதனால் நம்ம இணை வைப்பு என்று சொல்கிறோம். அப்போ இணை வைப்பு செயலில் மட்டும் வராது, வார்த்தையில் மட்டும் வராது, உள்ளத்திலும் வரும். ஒருத்தர் செயலால் வார்த்தைகளால் ஏகத்துவத்தை மொழிந்து கொண்டு செயல்பட்டு கொண்டு மனசில் இது மாதிரியான சந்தேகத்தில் அல்லாவை குறித்த ஈமானை குறித்த சந்தேகங்கள் உள்ளத்தில் அப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு அவர் வடிகால் அமைத்து கொண்டே இருக்கிறார், யோசித்து கொண்டிருக்கிறார். அது குறித்த பல சிந்தனைகள் பிறழ்வு ஏற்பட்டு அவருக்கு அது இணை வைப்பாகத்தான் அது பார்க்கப்படும். அப்போ இது மாதிரியான சிந்தனைகள் வந்தால் இஸ்லாம் அதை தவிர்த்து கொள்ள சொல்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் உங்கள்கிட்ட வருவான், என்ன கேட்பான் அப்படின்னா, இதை படைச்சது யாருன்னு கேட்பான், நீங்கள் அல்லாம்பிங்க. அதை படைச்சது யாருன்னு கேட்பான், அல்லாம்பிங்க. வானத்தை படைத்தது மரத்தை படைத்தது அல்லாம்பிங்க. கடைசியில் உங்கள்கிட்ட அல்லாவை படைத்தது யாருன்னு கேட்பான். இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா உடனே ஷைத்தானிடத்தில் இருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பை தேடி அதுலேருந்து விலகிருங்க. அந்த டாபிக்குள்ளே போகாதீங்க. நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுருந்தாங்க. அப்போ சிந்தனை என்ன செய்யும், வழிகேட்டில் தள்ளும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ இது மட்டும் தான் பாவமா அப்படின்னு கேட்டால் இன்னும் சில பாவங்கள் இருக்குது. இந்த பெருமை என்ற பாவம் ரசூலுல்லாஹ் அது உள்ளம் தொடர்பாகத்தான் சொல்கிறாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத்த மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்து மின் கிபர். யாருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை குடிகொண்டு விட்டதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ பெருமைங்கிறது வந்து ஒருத்தன் வாய் வார்த்தையால் தான் பெருமைப்படணும்னு இல்லை. நான் இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய பணக்காரன், எவ்வளோ பெரிய படித்தவன் தெரியுமா, அழகானவன் தெரியுமான்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. செயலால் வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. உள்ளத்தில் அந்த மமத எண்ணம் உள்ளே வந்து விட்டாலே அது குற்றம் தான். அப்போ இந்த சில பாவங்கள் பாருங்கள், இது வெளியே வரல, வாய் வார்த்தையாக வரல. வாய் வார்த்தையில் அவர் ரொம்ப பணிவுமிக்க வார்த்தைகளை சொல்கிறார், செயல் வடிவமாக வரல. செயல் வடிவத்தில் ரொம்ப பணிவுமிக்கவராக அவர் இருக்கிறார், பெருந்தன்மையாக நடக்கிறார், புகழை விரும்ப மாட்டுக்கிறார். ஆனால் உள்ளத்தில் அப்படி மண்டி கிடக்குது அது அந்த பெருமை உணர்வு என்றால் இது அல்லாஹ் குற்றமாகத்தான் பார்க்கிறான். அதே போன்று சந்தேகப்படுவது என்ற ஒரு பாவம் இருக்குது. இஸ்லாம் அதையும் எச்சரிக்கை செய்யுது, அதிகமாக சந்தேகப்படாதீங்க அப்படின்னு மார்க்கம் சொல்கிறது. சந்தேகம் உள்ளம் சார்ந்தது தானே, அது நீங்கள் செயலில் தான் வெளிப்படுத்தணும் அவசியம் இல்லை. ஒரு கூட வாழக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவசியமற்ற காரணமே இல்லாத காரியத்தில் ஒருத்தர் சந்தேகப்படுவார், ஆனால் உள்ளத்தில் வருது. அப்போ இது கூட இஸ்லாம் வந்து அது பெரிய பொய், பாவமான காரியம் என்ற அளவிற்கு மார்க்கம் சொல்லுவதை பார்க்கலாம். அப்போ இந்த சந்தேகப்படுவதாக இருக்கும், இந்த பெருமையாக இருக்கும், முகஸ்தூதியாக இருக்கும், இணை வைப்பு காரியங்களாக இருக்கும், இதுவெல்லாம் உள்ளத்தில் தான் அது வரும். ஆனால் அது உங்களை பாவியாக மாற்றிவிடும், மறுமை நாளில் மிகப்பெரிய கை சேதப்படக்கூடிய நபராக அது உங்களை மாற்றிவிடும் என்றெல்லாம் மார்க்கம் சொல்லுகிறது. எனவே எதுவெல்லாம் செயல் ரீதியான பாவங்களோ அது உள்ளத்தில் வந்ததுனால நீங்கள் குற்றவாளி இல்லை. எதுவெல்லாம் சொல் ரீதியான பாவங்களோ அது உள்ளத்தில் வருது. ஒரு ஆளை இவ்வளோ கடும் சொற்களை திட்டணும்னு மனசில் தோணுது, நீங்கள் திட்டலை, நீங்கள் பாவி கிடையாது. அது மனசில் வரத்தான் நம்ம வார்த்தையில் சொல்லலையே, அதனால் நீங்கள் பாவியாக மாட்டீர்கள். ஆனால்
எதுவெல்லாம் உள்ளத்திலேயே பாவமோ அதை நீங்கள் நினைக்கிறதே குற்றம் தான். ஒரு பெண்ணை பற்றி ஒருவர் தவறாக நினைக்கிறார், நான் ஒன்றும் அந்த பெண்ணுக்கிட்ட போய் பேசலையே, அல்லது நான் அந்த பெண்ணிடத்தில் அப்படி நடந்து கொள்ளவில்லையே அப்படின்னு அல்லாஹ்ட்ட நம்ம பேச முடியாது. அல்லாஹ் என்ன பார்க்குறான், உள்ளத்தில் நீ அந்த பெண்ணை நினைச்சதே தப்புங்கிறான். அது தவறான ஒரு காரியம். அப்போ சில பாவங்கள் உள்ளத்திலே நீங்கள் போட்டு அந்த அசை போடுவதே அது பாவமானது. எதை அதை அல்லாஹ் பாவமாக ஆக்க மாட்டாங்கன்னா சில எண்ணம் வரும், நீங்கள் அதை கடந்து போயிடணும், அதை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிடணும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்ட்ட நான் பாவ மன்னிப்பு தேடுறேன், அல்லாஹ் கிட்ட நான் அதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி அதை விட்டு விலகுவது தான் சரியாக இருக்குமே தவிர, உள்ளத்தை தான் நினைக்கிறோம் செயல் வடிவத்தில் வரலையே என்று சொல்லி இது போன்ற பாவங்களை நம்ம உள்ளத்தில் தாங்கிக் கொள்வோமே ஆனால், சுமப்போமே ஆனால், மறுமை நாளில் பெரிய குற்றவாளியாக நம்மை நிறுத்திவிடும் என்ற அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த உள்ளம் தொடர்பாக அதனுடைய அடிப்படையில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரமும் ஆணிவேரும் இந்த உள்ளம்தான். இந்த உள்ளத்தை நாம் ஒருபோதும் அதை குழப்பி விடாமல், சீரழித்து விடாமல், நல்லதொரு மனநிலையில் நாம் அதை அமைத்து கொள்ள வேண்டும். உள்ளத்தை நாம் பாழ்படுத்தி விடுவோமே ஆனால் அது நம்மை மறுமை நாளில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தப்படுகிற ஒரு நிலைக்கு நம்மை தள்ளிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை நேற்றைய தினத்தில் நாம் சொன்னோம், அதை மீண்டும் நாம் நினைவுபடுத்துகிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், அலா ஒ இன்ன ஃபில் ஜசதி முதுகா, கவனத்தில் கொள்ளுங்கள், உடலில் ஒரு சதை தொண்டு இருக்கிறது, அந்த சதை தொண்டு இதா சலஹத் சலஹல் ஜசது குல்லுகு, அது சீர்படுமையானால் முழு உடலும் அது சீர்பற்றுவிடும். ஒய்தா ஃபசதத் ஃபசதல் ஜசது குல்லுகு, அது சீர்குலைந்து விடுமே ஆனால் முழு உடலும் சீர்குலைந்து விடும். அலா ஒஹியல் கல்பு, நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள், அது உள்ளம் என்று நபி அவர்கள் சொன்ன வார்த்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகையினால் நாம் நம்முடைய உள்ளத்தை அதை பக்குவப்படுத்தி நல்லதொரு பாதையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும். உள்ளத்தை பாழ்படுத்தி விட்டு செயலால் நாவுகளால் எவ்வளவு பெரிய இறைவனுக்கு விருப்பத்துக்குரிய காரியத்தில் நாம் ஈடுபட்டாலும் அது மறுமை நாளில் எந்த விதமான நமக்கு வெற்றிக்கு அது உதவாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு தகவலை நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நம்ம உள்ளத்தை ஈமானிய அடிப்படையில் இஸ்லாமிய சூழலில் நாம் அமைத்து கொண்டாலும் சில நேரங்களில் நம்முடைய உள்ளங்கள் ஈமானுக்கு விரோதமான காரியத்தை எண்ணும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த உள்ளம் அமைதி ஆகலையோ, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானில் பெரும் தேர்ச்சி பெற்ற நபர். அப்போ அவங்க அளவுக்கு நமக்கு ஈமான் இல்லை என்றாலும் நம்முடைய உள்ளம் எப்படி மாறும்? ஈமானுக்கு விரோதமான கேள்விகளை மீண்டும் மீண்டும் நம்முடைய உள்ளம் கொண்டு வந்து வைத்து கொண்டே இருக்கும். இதுவே பலரை என்ன ஆக்கிடும்னு கேட்டால் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிவிடும். நல்ல வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார், திடீரென்று அவருடைய உள்ளத்தில் வர்ற ஒரு சந்தேகம், அல்லாஹ் உண்மைதானா, மறுமைங்கிறது உண்மைதானா, அல்லது நம்ம தேவையில்லாமல் பாடுபட்டு கொண்டிருக்கிறோமா அப்படின்னு ஒரு சிந்தனை. இந்த சிந்தனை வந்த உடனே பெரிய வர்த்தியை ஏற்பட்டுரும். அடுத்த ஃபர்லு தொழுகிறதுலே கேள்விக்குறியாயிரும். ஃபர்லே தொழணுமாங்கிற அளவிற்கு அவரை ஒரு பாதிப்பில் அது கொண்டு போய் சேர்த்துரும். இப்போ இது மாதிரியான சந்தேகம் ஏற்படும் போது இஸ்லாம் அவர்களை உத்வேகப்படுத்துகிற விதத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறது. சஹி முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்த ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள். நபிகள் பெருமகனாட்ட ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உள்ளத்தில் சில சந்தேகங்கள் கேள்விகள் வருகிறது, ஆனால் அதை நான் வெளிப்படுத்துறதே பாவம்னு நினைக்கிறேன். என்னால் வெளிப்படுத்துவதற்கு கூட என்னுடைய மனசு அதற்கு இயலமாட்டுக்குதுங்கிறத அந்த நபித்தோழர் சொல்கிறார். அப்போ என்ன வந்திருக்கு? ரொம்ப பெரிய நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. இறைவனை குறித்து, மறுமையை குறித்து காஃபியர்கள் கேட்ட கேள்வி நம்ம உள்ளத்தில் கேள்வியாக வருது. காஃபியர்கள் என்ன கேட்டாங்க? அல்லாஹ்னு ஒருத்தன் உண்டா அப்படின்னு கேட்டாங்க. ஒருவேளை நாங்கள் பாடுபட்டு அது கிடைக்காம போயிட்டுனா அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. எலும்புகள் ஆன பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா அப்படின்னு கேட்டாங்க. அவன் பகிரங்கமாக கேட்டான். நமக்கு அது உள்ளத்தில் சில கேள்விகளாக உள்ள வருது. இன்றைக்கி வரும், நாளைக்கு போயிடும். ஆனால் இந்த கேள்வி அப்பப்போ ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அது நம்மள பல மக்களுக்கு இந்த சந்தேகங்கள், இது மாதிரியான சிந்தனைகள் வரும். நம்ம இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இப்படி வந்தாலே காஃபிர்னு அர்த்தமா? இறைவனை மறுத்து விட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார் என்று அர்த்தமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இப்படி வந்தாதான் நம்ம சரியான பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். இதே சிந்தனை யாருக்கு வராது? நயவஞ்சகனுக்கு வராது. நயவஞ்சகன் ஒருத்தன் நபிகளார் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் யார் அப்படின்னு கேட்டால், இஸ்லாத்தை ஏற்றதாக வெளிப்படையில் காட்டிக்கொள்வான், உள்ளத்தில் இஸ்லாம் இருக்காது. ஆனால் அவனுக்கு அந்த சந்தேகம் வரல பார்த்தீங்களா? ஏன்னா அவன் முழுக்க நம்பவே இல்லை. நம்புறவனுக்குள்ள சந்தேகம் வரணும்.
இப்போ நமக்கு சந்தேகம் வருதுன்னா நம்ம நம்புகிறோம், அதனால தான் நமக்கு சந்தேகம். இது போன்ற சில நேரங்களில் இந்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வரும். அப்போ அதுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அப்படி சிந்தனை வருதான்னு கேட்குறாங்க அந்த நபி தோழர்கிட்ட, உங்களுக்கு அப்படி சிந்தனை வருதா அப்படின்னு. நபி எந்த கேள்வியும் கேட்கல, அது என்ன கேள்விப்பா கேளுங்க, நம்ம அதுக்கு பதிலை கொடுக்குறோம். சில கேள்விக்கு நீங்கள் என்ன தான் பதிலை கொடுத்தாலும் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். அதை கண்ணால் பார்க்குற வரைக்கும் நம்ம நம்ப மாட்டோம். எல்லாத்தையுமே கண்ணால் பார்த்து காதால் கேட்டு தான் நம்ம நம்புகிறோம். மறைவானது அப்படி நம்பலை. கண்ணால் பார்த்தோ காதால் கேட்டோ அல்லது அறிவார்ந்து கூட அதை நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியாது, அதை ஒத்துக்கொள்ள முடியாது. வானவர்கள் இருக்கிறார்கள், 600 இறக்கை கொண்ட வானவர்கள், இதெல்லாம் மறைவானது. 6 அறிவுக்குள்ள அது உட்படப்படாது. 6 அறிவை தாண்டிய காரியங்கள் அதெல்லாம். அப்போ இது குறித்து கண்டிப்பாக உங்களுக்கு கேள்விகள் வரும், சந்தேகங்கள் ஏற்படும், சிந்தனைகள் அப்படி வரும். அப்போ ரசூல்லா அந்த தோழரை பார்த்து கேட்குறாங்க, அப்படி கேள்வி வருதா உங்களுக்கு? ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே. அப்படின்னா தாலிக்க சரீஹுல் ஈமான், ஈமானினுடைய பரிசுத்தம் இதுதாங்கிறாங்க ரசூல்லா. ஏன் ஆர்வம் ஊட்டுறாங்க, என்ன காரணம் அப்படின்னா, அந்த சிந்தனையை வளர்த்துக்கங்கன்னு சொல்லலை. இப்படி சிந்தனை வருதுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் ஈமானிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க. யார் ஈமான் கொள்ளலையோ அவனுக்கு என்ன வராது, இப்படியான சிந்தனைகள் ஒருபோதும் வரப்போவது இல்லை. அப்போ நீங்கள் எதை கொண்டு நீங்கள் ஆறுதல் அடையலாம்? நம்ம ஈமானில் இருக்கிறதுனால தான் நமக்கு இது போன்ற சந்தேகங்கள் சிந்தனைகள் ஏற்படுகிறது. அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், கடந்து தான் போகணும். அதை தவிர இங்கே என்ன கிடையாது. சில காரியங்களை நீங்கள் உள்ளத்தை எந்த நேரத்தை கொண்டு எந்த பதிலை கொடுத்தாலும் சில காரியத்துக்கு இங்கே விடை கிடைக்காது. அல்லாஹ் உள்ளத்தை அதை பக்குவப்படுத்தி அப்படி அழைச்சிட்டு போயிருங்கன்றான். அப்படித்தான் அமைத்து கொள்ள வேண்டும். இறைவனை குறித்த சில கேள்விகளாக இருக்கலாம், அல்லது விதி தொடர்பான சில கேள்விகளாக இருக்கலாம். அப்போ அந்த கேள்விகளை நீங்கள் உள்ள நுழைந்து அதற்கு பதில் தேட நீங்கள் முற்பட்டால் அது உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பையோ அல்லது இறை மறுப்புக்குரிய ஒரு பாதையை நோக்கியோ உங்களை கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதனால தான் இப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா அது யதார்த்த நார்மல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதை நீங்கள் கடந்து செல்லுங்கள் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து உள்ளத்தை நாம் பலப்படுத்தி கொள்வோம், அதை சீராக அமைத்து கொள்வோம். அந்த உள்ளத்தை களங்கப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை உதாசீனப்படுத்தி விடுவோம், படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிய வேண்டும். ஷைத்தான் தான் நம்மை வழிகெடுப்பதில் பெரிய பங்காற்றுகிறான் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஷைத்தானை விட உள்ளம் நம்மை வழிகெடுப்பதில் அதுவும் ஒரு பெரிய பங்காற்றி கொண்டு இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது ஷைத்தானுடைய சூழ்ச்சியை சொல்கிறான். இன்ன கைத ஷைத்தானி கான தஈஃபா, ஷைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கிறதே அது பலகீனமான ஒன்று, அது ஒரு பலமானதெல்லாம் கிடையாது. ஏன் அது நமக்கு பலமாக தெரிகிறது என்றால், நம்முடைய உள்ளமும் அதற்கு அடிமைப்பட்டதாக ஷைத்தானுடைய பாதையை நோக்கி செல்வதனால் இது போன்ற சிந்தனைகள் வரும். எனவே அந்த தீமையான பாவத்துக்குரிய அது சிந்தனை செயல் வடிவத்தில் வந்தால் தானே பாவன்ற மாதிரி சிந்தனையாக இருந்தாலும் சரி, உள்ளத்தில் அறவே அதை உள்ளே ஏற்றிவிடக்கூடாது. நாம் அதை விட்டு விலகுகிற இடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நபி அவர்கள் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ் கிட்ட நீங்கள் தௌபா தேடுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மியத்த மர்ரா, நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ஏன், என்ன காரணம்? நபி அவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. நபி அவர்கள் பாவம் செய்ய போகிறது கிடையாது. ஒரு பெரிய உத்தரவாதம் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், சில நேரத்தில் உள்ளத்தில் என்ன வருது, இந்த திரை விழுகிறது. அப்படின்னா அந்த கவனச்சிதறல், இது மாதிரியான ஒரு காரியம். இது ஆரம்பத்தில் சின்னதாக ஆரம்பிக்கும், பிறகு பெரிய பெரிய ஒரு விளைவை பாதிப்பை அது ஏற்படுத்திவிடும் என்பதனால் நபி அவர்கள் பாவ மன்னிப்பை தேடினார்கள். எனவே நாம் அதிகம் பயப்பட வேண்டிய ஒரு காரியமே நம்முடைய உள்ளம் தொடர்பாகத்தான். அதை நாம் பக்குவப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் சூரா நாஸ் என்கிற அத்தியாயத்தில் ஷைத்தானை குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். எப்படி எச்சரிக்கை செய்கிறான் என்றால், நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பாருங்கள். அதுக்கு முந்தைய அத்தியாயத்தில் சூரா ஃபலக்கில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு மிக பிரம்மாண்டமான 4 பிரச்சனைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் ஒரு முறை நீங்கள் அல்லாஹ்வை அழைத்து குல் அஊது பி ரப்பில் ஃபலக், அதிகாலை பொழுதினுடைய இறைவன் மீது, இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த ஒரு 4 விஷயத்தை நம்ம பாதுகாப்பு தேட சொல்கிறான் அல்லாஹ். ஆனால் அடுத்த அத்தியாயம் கொஞ்சம் வித்தியாசமாக அமைத்திருக்கிறான். குல் அஊது பி ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ், மனிதர்களுடைய இரட்சகன், மனிதர்களுடைய அரசன், மனிதர்களுடைய கடவுளாகிய அல்லாஹ் கிட்ட நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதை விட்டு பாதுகாப்பு என்றால், அல் ஹன்னாஸ் அல்லதி வசுவிசு ஃபீ சுதூர் இன்னாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடக்கூடியவனுடைய தீமையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்த அவன் துடிக்கிற இடமும் இந்த உள்ளமாகத்தான் இருக்கிறது.
அல்லாஹ் இந்த உள்ளத்திற்கு நன்மையை தீமையை சொல்லி தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நன்மையான காரியங்களை உள்ளம் எதை நமக்கு நன்மை என்ற அடிப்படையிலே சொல்லி தருகிறதோ குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே அதுபோன்ற காரியங்களை செய்யக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். தீமையான காரியங்கள் என்று குர்ஆன் ஹதீஸ் நமக்கு எதை குறித்து எச்சரிக்கை செய்கிறதோ அப்படிப்பட்ட காரியங்களை உள்ளம் நாடினாலும் ஆசைப்பட்டாலும் அதற்கு நாம் வரைவிலக்கணம் தராமல், அதற்கு நாம் வடிகால் அமைத்து விடாமல், இந்த திருமறை குர்ஆனின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் நாம் தீமையான காரியங்களை நினைப்பதற்கு விசாரணை கிடையாது என்கிற விதத்தில் இந்த வசனங்களை அதற்குரிய விளக்கத்தை நம்ம பார்த்தோம். ஆனால் அல்லாஹ் மற்றொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். சூரா இஸ்ரா என்ற 17வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ஃபுமா லைஸலக்க பிஹி இல்ம், உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அதில் நீங்கள் தலையிடாதீர்கள். இன்ன சம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லுன், உங்களுடைய கண், உங்களுடைய செவி, உங்களுடைய உள்ளம், இவை அனைத்தும் உலாயிக்க கான அன்ஹு மஸ்ஊலா, இதுவெல்லாம் மறுமை நாளில் விசாரிக்கப்பட இருக்கிறது என்கிற விதத்தில் அல்லாஹ் திருமறையில் இந்த வசனத்தில் பேசுகிறான். அப்படி என்றால் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அது விசாரிக்கப்படாது என்கிற விதத்தில், சக்திக்கு மீறி சிரமம் இல்லை, உள்ளத்தில் நினைக்கிறது விசாரிக்கப்படாது என்று சொல்லும் பொழுது இங்கு அல்லாஹ் இப்படி பேசுகிறான் என்றால் ஒரு சில தீமையான காரியங்கள் இருக்கிறது. அந்த தீமையான காரியங்களை நாம் எண்ணும் பொழுது அது மறுமை நாளில் நமக்கு ஒரு பெரும் பாரதூரமான விளைவை, பாதிப்பை அது ஏற்படுத்திவிடும் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். முஸ்னத் அஹமது என்கிற ஹதீஸ் கிரந்தத்தின் 12575வது நபிமொழி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா யஸ்தகீமு ஈமான் அபதின், ஒரு அடியானினுடைய ஈமான் அது முழுமையாகாது, ஹத்தா யஸ்தகீம கல்பஹு, அந்த மனிதனுடைய உள்ளம் சீராகாத வரை அவனுடைய ஈமான் சீராகாது. ஒலா யஸ்தகீமு கல்பஹு ஹத்தா யஸ்தகீம லிசானஹு, ஒரு அடியானினுடைய நாவு சீராகாத வரை அந்த அடியானினுடைய உள்ளம் சீராகாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ ஈமானினுடைய சீரே எதில் இருக்கிறது என்றால் அதனுடைய அடிப்படையே, அஸ்திவாரமே அல்லாஹ் உள்ளத்தில் தான் அமைத்திருக்கிறான். எனவே இந்த உள்ளம் மறுமை நாளில் விசாரிக்கப்படும். எப்படி விசாரிக்கப்படும் என்றால், செயல் ரீதியான பாவங்களை குறித்தோ சொல் ரீதியான பாவங்களை குறித்தோ உள்ளங்களுக்கு கேள்விகள் இல்லை என்றாலும் உள்ள ரீதியாகவே சில பாவங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களை நாம் எண்ணும் பொழுது அது மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை நடத்தக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்வதை பார்க்க முடிகிறது. கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை தீமையான காரியங்கள் ஈடுபடுத்தி மாசுபடுத்தி விடுகிறாரோ அவர் நஷ்டத்தை அடைந்தவர் என்று அல்லாஹ் உள்ளம் தொடர்பான வெற்றி தோல்வியை குறித்து இந்த வசனத்தில் பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் நாம் கேட்டதின் அடிப்படையில் இந்த அல்லாஹுவின் அருள் நிறைந்த ரமலான் பொழுதுகளில் ஷைத்தானை இந்த மாதத்தை நாம் எப்படி விலங்கிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோமோ, தீமையான செயல்கள் இந்த மாதத்தில் ஷைத்தானால் ஏற்பட விடக்கூடாது என்பதில் நாம் உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறோமோ, அதுபோன்று உள்ளத்தினால் ஏற்படக்கூடிய தீமையான எண்ணங்களில் இருந்தும் நாம் முழுமையாக விடுபடக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், இதா ஜா ரமதான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஒ ஃபுத்திஹத் அபுவாபு சமா, வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஒ குல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறது. ஒ சுல் சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த மாத பொழுதில் விலங்கிடப்பட்ட ஷைத்தான்கள் இந்த மாத முடிவில் விடுவிக்கப்படுவார்கள். அவர்களால் அடுத்த கட்ட சோதனைகளை நாம் சந்திக்க இருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்திற்கு நாம் ஒரு வடிகாலை அமைத்துக் கொள்வோமே ஆனால், அதற்கான ஒரு கட்டுப்பாட்டை நாம் ஏற்படுத்தி கொள்வோமே ஆனால், நாம் மரணிக்கின்ற காலம் பொழுது வரை நம்முடைய உள்ளத்தை சீரான ஒரு முழுமையான சரியான பாதையை நோக்கி நாம் அழைத்து சென்றவர்களாக நாம் இருப்போம். ஆகையினால் அத்தகைய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.